சின்ன கிராமத்துல சீதாங்கிற பொண்ணு ஒரு இட்லி கடை ஒண்ணு அந்த கிராமத்துக்குள்ள போட்டிருந்தா. அவளோட இட்லி கடை சரியாவே போகாதனால அவ மனசு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா. ஏமா சீதா, உன்கிட்ட நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோமே இட்லி ஃபங்க்ஷனுக்கு, இந்த இட்லிலாம் நாங்க கேன்சல் பண்ணிக்கிறோமா. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வர்றாங்களாம்மா, அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்றதான மரியாதை. என்னக்கா இப்படி சொல்றீங்க கடைசி நேரத்துல வந்து? நான் அந்த ஆர்டரை வச்சு இந்த மாசமே எப்படியாவது ஓட்டிடலான்னு இருக்கிறேன். நீங்க என்னக்கா திடீர்னு வந்து வேணான்னு சொல்றீங்க? தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. ஆர்டர் வாங்கிக்கோங்கக்கா. இட்லி நான் நல்லா சுவையா செஞ்சு தரேன்க்கா, ப்ளீஸ்க்கா. என்னவா பண்ண முடியும்? நீயா சொந்தக்காரங்களான்னு பாக்குறப்ப சொந்தக்காரங்க தானே பெருசா தெரிவாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இதை நாங்க எடுத்து பண்றோம்னு, அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? வேணாமா. கைக்கு வந்ததும் நழுவி நழுவி போகுது. எல்லாம் என் நேரமோ என்னமோ, எப்படியாச்சும் இந்த இட்லி கடையை நல்லா வளர்த்தரணும் பார்க்குறேன். ஆனால் முடியாது போல. கூடிய சீக்கிரமே இந்த இட்லி கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டிதான். வேற வழியே இல்லை. என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரிலச்சே. அன்னைக்கு ராத்திரி ஒரு பூசாரி அந்த சைடு வந்தப்ப அவகிட்ட இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. என்னம்மா, உன்னோட இட்லி கடை சரியா ஓட மாட்டேங்குது. உன் மனசுல அந்த ஏக்கம்தான் முழுக்க இருக்குது. சரிதானே நான் சொல்றது? ஐயா, மனசுக்குள்ள இருக்குது அப்படியே வெளியே சொல்றீங்க. எப்படியா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி என் இட்லி கடை சரியாவே போறதில்ல. அதுதான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது தெரியுமா? உன் இட்லி கடை நல்லா போறதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா? கடவுள் இந்த வழியை தான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண சொல்லுவாரு. நீ உன்கிட்ட இருக்கிற பொருளை மற்றவங்களுக்கு கூட, உனக்கு தேவையான பொருள் ஒன்றையே தேடி வரும்னு சொல்லுவாரு. நீ எப்பவும் இட்லி கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் 2 பேத்துக்கு தர்மம் பண்ணு. விலங்குகளுக்கும் சாப்பாடு வை. அப்பனா கண்டிப்பா உனக்கு நல்ல வியாபாரம் ஆகும்பா. உண்மையதான் சொல்றீங்களா? நான் 2 பேத்துக்கு தர்மம் பண்ணா அப்ப என் கடையும் நல்லா போக ஆரம்பிச்சிடும், அப்படிதானே? ஆமாம்மா, நீ உன்கிட்ட இருக்க பொருளை மற்றவங்களுக்கு கூட தான தர்மம் நிறையா பண்ணு. அப்பனா தான் உன் கடை நல்லா வியாபாரம் ஆகும். இல்லைன்னா இப்படியே இருக்க வேண்டிதான். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணு. நாளைக்கு கண்டிப்பாக உன் கடை நல்லா ஓடும். என்ன சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. உன் கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தர்மம் கண்டிப்பாக பண்ணணும், சரியா? அட, இந்த விஷயம் இத்தனை நாள் தெரியாம போச்சே. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரியே பண்ணியிருந்திருப்பேன். இனிமேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தர்மம் பண்ணிட்டு வருவோம். அவளும் ராத்திரி ஆனதுமே கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்புனா. அம்மா, அப்பா, என்ன 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கிறீங்க? நீங்க இந்நேரம் சாப்பிட்டு தூங்கி இருப்பீங்கல்ல நினைச்சேன். என்னாச்சு இங்கே உட்காந்துருக்கிறீங்க? இல்லைம்மா, உன் அப்பாவுக்கு எனக்கும் இட்லி சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதான் நீ கையில் எதுவும் எடுத்துகிட்டு வருவேன்னு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு கையில் எதுவும் எடுத்துகிட்டு வரல. காலையிலையும் நீ காசு கொடுக்கலையா கண்ணு? கஞ்சியை தான் போட்டு குடித்தோம். முந்தா நேற்றும் கஞ்சி, நேற்றும் கஞ்சி. 3 நாளாக கஞ்சி சோறு மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். காசு எதுவும் கொடுக்காதனால எதுவுமே நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலம்மா. அதான் இட்லி வருமோன்னு பார்த்தேன். அம்மா மன்னிச்சிரு, அந்த இட்லிலாம் தூக்கி நாய்க்கு கூட்டிட்டு வந்துட்டேம்மா. மன்னிச்சிரு. என்ன ஏமா, நானே கஷ்டத்தில் இருக்கேன். கஞ்சி சோறை போட்டு குடிச்சிட்டு படுமா. சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இட்லிலாம் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது, பேசாமல் படுங்க. ஏமா, அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அந்த நீந்து போன இட்லியில் ஒரு 4 இட்லியை இந்த கிழவனுக்கு கிழவிக்கு கொண்டு வந்தால் குறைஞ்சாமா போயிடுவ. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. அதான் உனைய அம்மா காலையில் கூட இட்லி கொண்டு வான்னு சொல்லி தான் அனுப்புனாலாமே. அதுக்குத்தான் உக்காந்துருந்தோம். சரி நீ போ. ஏங்க, அவகிட்ட நான் சொல்லி தாங்க அனுப்புனேன். அப்புறம் இருந்து வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கிற. சே, எனக்கும் இன்னைக்கு ஏக்கமாக இருந்துச்சு இட்லி சாப்பிட்ணும்னு. ஆனால் பார்த்தே எப்படி பண்ணிப்பட்டான்னு. என்ன பண்ணுறது, விடுங்க. விடுமா, அவள் 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணு அப்படி தப்பால நம்ம பேசக்கூடாது. என்ன, அவள் விளாட்டு புத்தியில் சுற்றுவா. நம்ம இதை போய் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? சரி வா, நம்ம போய் படுப்போம். சரிங்க, உங்களுக்கு ஏதாவது துவையல் அரைக்கிறேன், கஞ்சி போடுறேன், குடிச்சிட்டு படுப்போம். வேற என்ன பண்ணுறது? பணமும் இல்லை, என்ன பண்ணுறது? அன்னைக்கு ராத்திரி அவங்க கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்திருந்தாங்க. அப்பா ஒரு வழியா இட்லிலாம் செஞ்சாச்சு. முதல் தர்மமே காக்காக்கி வச்சிருவோம், அதுதான் நல்லது. கா 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 கா, வா 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 காக்கா. இந்த பார்சல் எடுத்துட்டு இன்னைக்கு போய் நம்ம தர்மம் பண்ணிட்டா கண்டிப்பா நம்ம கடை நல்லா ஓடும். அதனால அந்த பூசாரி சொன்ன மாதிரியே தர்மத்தை பண்ணிடுவோம். அவளும் அந்த பார்சல் 2த்தையும் கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துருந்தா. அட என்ன கண்ணு, இட்லிலாம் பார்சல் கட்டிட்டு உட்காந்துருக்குற, என்னாச்சுமா? இட்லி வியாபாரத்தை இங்கே எதுவும் பண்ண போறியா? இல்லைம்மா, 2 பேத்துக்கு தர்மம் பண்ணலான் இருக்கிறேன். ஒரு பூசாரி சொல்லியிருக்காரு 2 பேத்துக்கு தர்மம் பண்ணா என் கடை நல்லா ஓடுன்னு. அதுதான் காலையிலே 2 பேத்துக்கு தர்மம் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். என்ன? அட நல்ல விஷயம்மா, இப்படித்தான் இருக்கணும். 4 பேர்த்துக்கு தர்மம் பண்ணாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். போ கண்ணு, போய் தர்மம் பண்ணு போ. அவளும் அந்த இட்லியை எடுத்துட்டு கிளம்புனா. பாட்டிமா, பாட்டிமா, கொஞ்சம் எந்திரிங்க. இந்தாங்க இட்லி, சாப்பிடுங்க, எந்திரிங்க. அட இட்லியா? கொண்டாம்மா கொண்டா. ரொம்ப பசியில் இருக்கிறோம்மா. காலையில் எந்திரிச்சதுமே நாங்களாம் சாப்பாடை பார்க்குறதே ரொம்ப அரிது தெரியுமா?
கொண்டாம்மா இட்லியை கொண்டா நாங்க சாப்பிட்றோம். பதட்டப்படாதீங்கம்மா, இந்த 2 பார்சலுமே உங்களுக்கு தான். நீங்களும் உங்க பேரனும் நல்லா உட்காந்து சாப்பிடுங்க என்ன. இனிமேல் காலையில நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்ன. ரொம்ப சந்தோஷம் கண்ணு. எப்படியோ காலைல 2 சாப்பாடு கிடைச்சா எனக்கு நிம்மதியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா, இந்தாங்க நல்லா உட்காந்து சாப்பிடுங்க என்ன. நாளைக்கு இதே மாதிரி காலையில வந்ததுமே உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு 2 பேத்துக்கும் நல்லா தர்மம் பண்ணிட்டு வந்தாச்சு. கண்டிப்பா நம்ம கடை நல்லா ஓடும். அந்த பூசாரி அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. தர்மம் பண்ணாதான் நம்ம கடை நல்லா ஓடும். கடவுளே, இன்னைக்கு நான் வேலையை முடிச்சிட்டேன். எப்படியாச்சும் என் கடையை மட்டும் நல்லா ஓட வச்சிரு. எங்க ஒரு 5 இட்லி பார்சல் கட்டுறீங்களா? இங்கே நான் ஒரு செட்டு இட்லி சாப்பிட்டுக்கிறேன். ஒரு 4 இட்லி வச்சு கொடுங்க. கண்டிப்பா 5 இட்லி பார்சல் கட்டிடுறேன். நீங்க போய் உட்காந்து சாப்பிடுங்க வாங்க. காலையிலே கொஞ்சம் நல்ல வியாபாரம் ஓட ஆரம்பிக்குது. தடவை 5 பார்சல் கட்டுறேன். ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு நான் தர்மம் பண்ணனால தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு வழி விட்டுருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆகா, உங்க இட்லி ரொம்ப அற்புதமா இருக்குங்க. காலையில சுட சுட இந்த சட்னி எல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. சரி கட்டிட்டீங்களா? கொடுங்க, நான் கிளம்புறேன். அங்க வந்தவர் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட அவ கடைக்கு வரல. திரும்பவும் அது அவளுக்கு வருத்தத்தை கொடுத்தது. என்னது, ஒரே ஒருத்தர் வந்தாரு, அதுக்கப்புறம் யாரையுமே காணா. ஐயோ, திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சா? நான் தான் தர்மம் பண்ணேன்ல, அப்புறம் என்னம்மா? திரும்பவும் என் கடைக்கு இதே ஒரு சூழ்நிலை தான் வருமா? ஐயோ கடவுளே. இன்னமும் கொஞ்ச நேரம் அவ காத்திருந்தா. ஆனா ஒருத்தர் கூட அவ கடைக்கு வரவே இல்லை. இப்படியே இரவு நேரமும் ஆச்சு. எல்லாமே பொய். இந்த பூசாரி சொன்னது எல்லாமே பொய். நம்ம தர்மம் பண்ணா நம்ம கடை நல்லா போகும்னாரு. ஒண்ணுமே நல்லா போகல. ஏமா என்ன, இன்னைக்கு உன்னோட கடை எப்படி போச்சு? போங்கயா, நீங்க சொன்ன எல்லாமே பொய். நான் 2 பேத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரியே தர்மம் பண்ணேன். ஆனா எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கல. ஒரே ஒருத்தர் தான் நீங்க கடைக்கு வந்தாரு. இந்த இட்லி எல்லாம் நான் தூக்கி கீழே தான் போடணும். போங்க, இன்னொரு தடவை இங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏமாத்திட்டு இருக்கீங்களா எல்லாத்தையும்? நான் ஏமாத்துறேன்தாம்மா. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். உன்னை பெத்தவனையும் மதிச்சு அவங்களுக்கு தர்மத்தை பண்ணு. அப்புறம் உனக்கு எல்லாம் தேடி வரும். இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேங்கிறியே. பெத்தவளும் நேத்து இட்லிக்காக ஏங்குனதெல்லாம் உனக்கு தெரியாதா? உன பெத்தவங்களை குளிர்விக்காம மற்றவங்கள குளிர் வச்சு என்ன பண்ண போற? உன் பெத்தவனுமே சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்கள பார்த்துக்க முடியலையே உன்னால. ஐயோ, என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? இது நாள் வரைக்கும் நான் இதை யோசிச்சதே இல்லை. ஆமா, என் அம்மா அப்பா நேத்து கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நான் அவங்களுக்கு சரியான சாப்பாடே கொடுக்கலையே. அந்த பூசாரி சொன்னது அவன் மனசுல சுருக்குன்னு பட்டுக்குச்சு. அம்மா மன்னிச்சிருமா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உங்க 2 பேத்தையுமே சரியா கவனிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இந்த பூசாரி ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு. உன் தாய் தகப்பனை சரியா பாத்துக்காம மத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணி என்ன பண்ண போறேன்னு கேட்டாருமா. நான் அவங்களை நல்லாவே பார்த்துக்கலைங்கிறது அப்பதான் புரிய வந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் அப்படி எல்லாம் பண்ணியிருக்க கூடாது. உங்களுக்கு நான் நல்லா பார்த்துருந்துருக்கணும். இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, என்னை யோசிக்க வச்சுட்டாரே அவரு. இல்லடாம்மா, நாங்கள் என்ன உன்னை நினைக்க போறேன் சொல்லு. எப்போவுமே நீ எங்களுக்கு செல்ல புள்ள தான். அப்படிலாம் அழுகக்கூடாது, அழுகாத. ஆமா கண்ணு, நீ சாப்பாடு கொடுத்தாதான் என் மகளா? சாப்பாடு கொடுக்கலனாலும் என் மக தான். நீ எந்த ஒரு உதவியும் பண்ணலனாலும் என் மக தான். என்னைக்கும் என் மக தான் நீ. அழுகாதம்மா, அழுகாத. இனிமேல் நான் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன்ப்பா. அந்த பூசாரி சரியா சொல்லியிருக்கிறாரு. நம்ம பெத்த அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு வெளியே போய் தான தர்மம் பண்ணி என்ன வாழ போறோம் சொல்லுங்க? நம்ம அப்பாவையும் அம்மாவையும் தெருவில் விட்டுட்டு மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணி அதுல எந்த பயனும் இல்லை. பெத்த அம்மா அப்பாவை முதல்ல நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. உங்க வாழ்க்கையில நீங்களும் உங்க அம்மா அப்பாவை என்னைக்கு கைவிடாதீங்க. உங்க அம்மா அப்பாவை கைவிட்டுட்டு மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்றதுல எந்த பலனும் கிடையாது. உங்க அம்மா அப்பாவை குளிர் வச்சுட்டு மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.